ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தூதுவளை குழம்பு. அதாவது நல்லா கோல்டு இருக்கிறவங்களுக்கு இந்த குழம்பு வச்சு கொடுத்தா சீக்கிரமே சரியாயிடும். நெஞ்சு சரியாக இருக்குது இல்லையா? ஸோ அதெல்லாமே இதை சரி பண்ணக்கூடியது இந்த தூது இலை. இதை துவையலாக அரைச்சி சாப்பிட்லாம், இந்த மாதிரி குழம்பு வச்சு சாப்பிட்லாம். பசங்களுக்கு துவையலாக அரைச்சி கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க, குழம்பா வச்சு கொடுத்தோம்னா சாப்பிட்ருவாங்க. ஸோ அதை நல்லா இலையை எடுத்து நல்லா கழுவிக்கோங்க. இந்த காம்பில் நிறைய முள் இருக்கும், அதை கட் பண்ணி எடுத்துகிட்டு ஸோ தேவையானது மிளகு சீரகம் ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் நம்ம எண்ணெய் விட்டு நல்லா வதக்கிக்கணும். இந்த கீரையை நல்லா சுருண்டு வந்துடும். வதங்கி வந்தோடனே அதையும் ஆற வச்சுட்டு வெங்காயம் தக்காளி பூண்டு போட்டு அதையும் லைட்டாக வதக்கி வைக்கோங்க. அதே எண்ணெயில் வதங்கி ஆறின பிறகு மிக்சியில் இது எல்லாத்தையுமே போட்டு கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் தேங்காய் துருவலும் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்புறம் நம்ம நார்மலாக காரக்குழம்புக்கு செய்கிற மாதிரி எண்ணெய் விட்டு வெந்தயம் போட்டு பொரிஞ்சு வந்தோடனே நம்ம புளியும் மிளகாத்தூள் கரைச்சி உப்பு போட்டு கரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை ஊற்றின பிறகு இந்த பேஸ்ட்டை போட்டிங்கன்னா தூதுவளை குழம்பு ரெடி ஆகிடும்.